நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வச்சு வாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். சஞ்சலத்தால் என் ஆத்துமம் கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில இந்த வசனங்கள் தான் நம்மளை எடுத்து நிறுத்துமா? நிலை குளித்து போய் விழுந்து கிடக்குறீங்களா? நிறைய பேரை பாருங்க, ஊழியத்துல அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியல. புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி, புரிந்து கொள்ளாத பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போயிட்டீங்களா? எதிர்பார்க்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அங்கே உங்களுக்கு திரும்பி வரும்போது, நீங்க உங்களுக்கு கிடைக்கும் போது அது ஜீரோவாய் வரும்போது சோர்ந்து போய் உட்கார்ந்துறீங்க. ஆனா சொல்லுங்க, விழுந்துடாதீங்க. இந்த வசனம் தான் நம்மளை எழும்பி நிற்க செய்யுமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தாவீது சொல்கிறதுபடி உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். எந்தெந்த காரியங்களில விழுந்து கிடக்கிறீர்களோ வசனம் நம்மளை எடுத்து நிறுத்தும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய சுத்த இருதயத்துல இருக்கும்போது இந்த வசனம் எடுக்கப்படும். இந்த வசனம் தான் துவண்டு போகிற நேரங்களில் எல்லாம் நம்மளை எடுத்து நிற்க செய்யும். இன்றைக்கு அந்த வசனத்தின்படி தாவீதை போல நம்மள ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். நான் அநேக இடங்களில வெற்றி தலைகுனிந்து ஒன்றுமில்லாமல் விழுந்து கிடக்கிறேன். நான் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். ஒரு தங்கச்சி கதவை சாத்திட்டு நீங்க தரையில படுத்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை எழும்பி நிற்க செய்வார். என்னோடு இணைந்து எத்தனை பேர் செபிக்க ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உடைய வசனத்தினுடைய வசனத்துல போடப்பட்டிருக்குல, நாங்க இப்படி பலவீனமா இருந்தா உங்க பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுல, எங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீர் என்று வசனம் சொல்லி இருக்கிறதுல, ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு கேட்கும் போது ஆண்டவர் விழுந்து கிடக்கிற நம்மை எழும்பி நிற்க செய்வார். இந்த வசனம் நாங்க பாவத்துல விழுந்திருந்தா கூட நம்மளை எழும்பி நிற்க செய்யும். சோ இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த வசனத்தை படிக்கிறதா மட்டும் இல்லைங்க, இருதய பலகையில எழுதப்படுகிறதா இருக்கணும். ஒவ்வொரு நேரமும் இந்த வசனங்களை நீங்க ஒரு முறை வாசிக்கும் போது ஒரு அர்த்தமா இருக்கும், இரண்டாவது முறை அதே வசனத்தை வாசிக்கும் போது வேறொரு அர்த்தமா இருக்கும். சோ இதுல இருக்க புதையல்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வசனத்தை புரிந்து வாசிப்போம். இந்த வசனங்கள் நமக்கு கை கொடுக்கும், நம்மளை எழுந்து நிறுத்த செய்யும். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஏன்னா நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு சகோதரி நீங்க சொல்றீங்க, நான் நிறைய முறை மனப்பாடம் பண்றேன், ஆனா என்னால அந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியல சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆண்டவரே, இப்பொழுதே ஞாபக சக்தியின் ஆவியை நீங்க ஊற்றுவீராக. ஆண்டவரே, நாலேஜ் அண்ட் விஸ்டம் நீங்க தாங்க, அறிவும் புத்தியும் தாங்க. ஆண்டவரே, எதை படிக்கிறாங்களோ அது அவங்களுடைய இறுதி படைகளே எழுதப்படட்டும். அதை எப்பொழுதும் ஆண்டவரே, அதை நினைத்து படுத்துறவர்களை, அதை அசை போடுகிறவர்களை நீர் அவர்களை மாற்றுங்க. ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நாங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடப்போமோ அதிலேயே எழும்பி நிற்க என் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தை, இந்த வாக்குவத்தை மட்டும் நாங்க உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உங்க சித்தம் இல்லாம எதுவுமே எங்க லைஃப்ல நடக்காது. இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க திட்டம், உங்க தீர்மானம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த நாள்ல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் பலத்தையும் சுகத்தையும் என் கர்த்தர் எழுதுவீராக. பூரண சமாதானத்தை கர்த்தர் எழுதுவீராக. யார் யார அழுது கொண்டிருக்காங்களோ இந்த நேரத்துல இந்த கருணை கரம் அவர்களை கிடைப்பதாக, உங்களுடைய அன்பை அவர்கள் ருசி பார்ப்பார்களாக. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். எல்லாத்துக்கும் ஒப்படைக்கிறேன். ஏசுவின் மூலம் ஜெபம் செய்யும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.